எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் எ நம்பர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10th சோசியல் சயின்ஸ் பற்றி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து காலாண்டு பரீட்சைக்கு நம்ம கம்பல்சரி படித்து ஃபுல் மார்க் இது பண்ணணும். நமக்கு கொஞ்சம் மிட்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு 10th போயிருப்போம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ நமக்கு அடுத்து காலாண்டு பரீட்சை வருது, அதுக்கு 1 மாதம் டைம் இருக்குது. நம்ம இப்போ இருந்தே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் படிக்க ஆரம்பித்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகிரும். வரலாறில் 5 பாடமும் புவியியலில் 2 பாடமும் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். நாளைக்கு வந்து மீத பாடங்கள் வந்து போடுவேன். வரலாறில் வந்து ஃபஸ்ட்டு பாடத்தில் வந்து சுருக்கமான விடையிலையில் வந்து 2, 3, 4, 7, 6. விரிவான விடையில் வந்து 1, 2, 4. பாடம் 2ல் வந்து 1, 2, 3, 6, 8 சுருக்கமான விடையிலி. விரிவான விடையிலையில் 2. பாடம் 3ல் வந்து சுருக்கமான விடையில் வந்து 1, 2, 3, 4, 6, 7. விரிவான விடையிலில் வந்து 2, 3. பாடம் 4ல் வந்து சுருக்கமான விடையில் 1, 3, 4, 5, 7, 8. விரிவான விடையிலில் 3. பாடம் 5ல் வந்து சுருக்கமான விடையிலி 1, 4, 5, 6, 7, 9. விரிவான விடையிலில் 2, 3. நான் சைடில் வந்து ரோமன் லெட்ரு போட்டிருக்கேன். அந்த ரோமன் லெட்ரு வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் சேமாக தான் இருக்கும். நீங்கள் ரோமன் லெட்ரு வச்சு நீங்கள் வந்து கொஸ்டினை மார்க் பண்ணிக்கலாம். புவியியல் ஜாகிரபி பாடத்தில் வந்து பாடம் 1ல் வந்து சுருக்கமான விடையில் 1, 2, 3, 4, 5. விரிவான விடையிலில் 1. அதை மாதிரி காரணம் கூறுகன்னு சொல்லி ரோமன் லெட்ரு 3ல் வந்து 1, 2. வேறுபடுத்துக ரோமன் லெட்ரு 4ல் வந்து 1, 2, 4. பாடம் 2ல் வந்து சுருக்கமான விடையில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அது வந்து ரோமன் லெட்ரு 5ல் இருக்குது. ரோமன் லெட்ரு 6ல் வந்து வேறுபடுத்துகன்னு சொல்லிட்டு 1, 2, 3. ரோமன் லெட்ரு 7ல் வந்து காரணம் கூறுக 1 இருக்குது. ரோமன் லெட்ரு 8ல் வந்து விரிவான விடையளி கொஸ்டினும். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு கம்பல்சரி படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம இது வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அது மாதிரி ஒன் வேர்ட் நல்லா பார்த்துக்கலாம். சரியா? நம்ம உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நம்ம சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.